கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாதி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இன்றைய தினம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தர் தமது ஜனமாகிய உங்களை கைவிட மாட்டார். தேவன் எப்பொழுதும் உங்களை கைவிடாத தேவன், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை மட்டும் நோக்கி பார்க்கும் பொழுது, தேவன் மேல விசுவாசம் இருக்கும் பொழுது, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் கால்களை தீங்குக்கு விலக்கி காப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். அவர் எப்போதுமே உங்க கையை பிடித்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் நிறைய நேரங்கள்ல தேவனுடைய கையை நம்ம விலக்கி விட்டு வைத்து விடுகிறோம். ஆனாதான் தேவன் அழகா சொல்றாரு, நான் தமது ஜனத்தை உங்களை கைவிட மாட்டேன், தமது ஜனத்தை கைவிட மாட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவருடைய மக்களுக்கு சொன்ன ஒரு காரியம். முதல்ல எப்படி ஆரம்பித்து பாருங்க, கர்த்தர் உங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளாகி உங்களை தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். அப்ப தேவனோட பிரியம் என்ன பார்த்தீங்களாங்க? நீங்க தான் அவரோட பிள்ளைகள், நீங்க தான் அவருடைய ஜனம், நீங்க தான் அவருடைய சேனைகள், நீங்க தான் அவருடைய சந்ததி, நீங்க தான் அவருக்காக யுத்தம் பண்ண போறவங்க, நீங்க தான் அவருக்காக தேவனை உலகத்துக்கு காட்ட போறவங்க, நீங்க தான் வெளிச்சமாக இருக்க போறீங்க, மலை மேல உள்ள பட்டினமாக இருக்க போறீங்க. நீங்க தான் உங்க வாழ்க்கையில தேவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. உங்கள் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படுவதற்காக, உங்க மூலமாக அவர் நாமம் வெளிப்படுவதற்காக, பிரியமான ஜனமாக, உங்களை பிரியமான ஜனமாக, கர்த்தருக்கு தேவையான ஜனமாக அவர் உங்களை மாற்றுவதற்கு அவர் பிரியமாக இருக்கிறார். அந்த வசனம் அழகா சொல்கிறது. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால். அப்ப தேவனோட பிரியம் என்னன்னா, அவருடைய ஜனமாக நீங்கள் இருப்பது. ஆக்கிக்கொள்ள பிரியமானபடியெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை வாழ்ற நமக்கு தெரியும். அவர் இரத்தத்தின் மூலமாக நம்மளை அவருடைய சேர்த்து கொண்டார். நம்ம எவ்வளவு விலகி போனாலும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மளை சேர்த்து கொண்டார். அவர் மேல பிரியம் என்ன பிரியம் பாருங்க. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆனால்தான் அவங்க மேல பிரியமாக இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, என்னை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தன. நம்ம எந்த இடத்துல இருந்தாரு பார்த்தா பரவாயில்ல, ஆண்டவரே நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், ஆண்டவரே நான் இந்த ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு சரியான வேலை இல்லை, ஒரு சரியான குடும்ப வாழ்க்கை இல்லை, எனக்கு எப்ப பார்த்தாலும் வீட்டுல குடும்பத்துல சண்டை, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பதில்லை, வீட்டுல எப்ப பார்த்தாலும் நோய் நொடியா இருக்குது, சம்பாதிக்கிற காசு எல்லாம் அதுக்கே போயிருது, நான் என்ன செய்யன்னு தெரியாம இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு தேவனை நோக்கி கூப்பிடும் போது நீங்க அவருடைய பிரியமான ஜனமாக இருக்கிறீங்க. அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை கைவிடாத தேவன். அவர் எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் எப்போதுமே உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதை உணர வேண்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து இன்னுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் அவ்வளவு பெரிய வார்த்தை பூமியை படைத்த தேவன் சிறிய மனிதனாகிய எனது இருதயத்தோடு வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம உணர வேண்டும். வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்களேங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தேவன் என்றைக்கும் கைவிடாத தேவன். இந்த தினம் தேவன் அவரோட சொல்றதுதான், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அரிமான அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நீர் எங்களை உங்களுடைய ஜனமாக ஆக்கிக்கொள்ள பிரியமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ்தாபனே, நீர் ஆக்கி கொண்டீர் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பிரியப்படுகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் எங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கிருபையான வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. எஸ்தாபனே, நாங்கள் உமது பிரியத்தின்படி உமக்கு பிள்ளைகளாக உமது கரத்தை பிடித்து நடப்பதற்கு நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பிரியமான ஜனமாக, பிரியமான பிள்ளைகளாக நீர் தெரிந்தெடுத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தோப்பனே, நீர் அவர்களை கைவிட மாட்டேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை படிக்கும் பிள்ளைகள் வெளி இடத்திலே, ஹாஸ்டல்லே, வெளியே ரூம்ல தங்கி படிக்கலாம் ஆண்டவரே. பெற்றோரின் நேரடி பார்வையில் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் அந்த இடத்திலும் நீர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீர் அவர்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. அவனை குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.